இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையில் 10 ரூபா கொடுத்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்கியிருந்தோம். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பட்டனே இல்லை. அதையும் மீறி அழுத்தி விட்டு ஆன் பண்ணி பார்த்தா இது ஆனே ஆகலை. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கரு, சைடில் 2 ஸ்பீக்கரு அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு அது இதுன்னு போடுறதுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எதனால் இது ஆன் ஆகலைன்னு தெரில. இவ்வளோ பெரிய ஸ்பீக்கருக்குள்ளே உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ அதனால் இன்றைக்கி இதை கலட்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை சரி பார்ப்போம். ஒரு வேளை ஒர்க் ஆச்சுன்னா அதை பாதி ரேட்டுக்கு வெளியே விற்று ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இதை வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சி ஒரு கை பார்த்துருவோம். இன்னைக்கு முடிவு பண்ணுறேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட டாப்பை கழட்டியாச்சு. இந்த டாப்பை கழட்டுறதுக்கு நட்டு எதுவும் கொடுக்கல, சும்மா ஸ்க்ரூட்டர் வச்சு எம்பி விட்டாலே திறந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ளே பார்த்தா மூளைக்கு 4 நட்டு கொடுத்து வச்சுக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே தூசி. பழைய இரும்பு கடையில் எந்த மூலையில் போட்டுருன்னு தெரில, தேடி பிடிச்சி இட்டு வந்ததுக்கு இவ்வளோ தூசியாக இருக்குது. சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஸ்க்ரூட்டரை வச்சு அந்த 4 நட்டையும் கழட்ட ஆரம்பித்தாச்சு. அந்த 4 நட்டையும் கழட்டி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளை நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்க. நம்ம சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அப்படி தான் நினச்சோம். ஆனால் கழட்டி பார்த்தா உள்ளே ஒரே ஒரு ஸ்பீக்கர் தாங்க இருக்குது. படுவாய போயிடுங்க, இப்படி ஏமாற்றி விட்ருக்காங்க. என்னது இதுக்கு அவனுங்க ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு ஸ்பீக்கரை வச்சுட்டு சைடில் பிளாஸ்டிக் வச்சு அடைச்சா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி 3 ஸ்பீக்கர் எதுக்கு வைக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டு இந்த மாதிரி பிராண்டட் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும், சைடில் இந்த மாதிரி வைக்க மாட்டானுங்க. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி வச்சு ஏமாற்றிட்டு இதை பார்க்குறவன் என்ன பண்ணுவான், ஓஹோ 3 ஸ்பீக்கர் இருக்கா, அப்போ அதை விட இது நல்லா இருக்கும் போல், சவுண்டு நல்லா வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிடுவாங்க. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 தான் இருக்கும். ஸோ கம்மியான விலையில் இவ்வளோ கிடைக்குதா அப்படின்னு பார்த்த பிறகு எவன் தான் வாங்காமல் இருப்பான். ஸோ இதுவும் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நல்ல வேலை உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்பீக்கரையும் பேப்பர் வச்சு சுற்றாமல் நல்ல ஸ்பீக்கரை கொடுத்தானே. அதுலேயும் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ வாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் வெயிட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை இது கரண்டில் ஒர்க் ஆக இல்லாமல் பேட்டரியில் ஒர்க் ஆக வைக்கிறதுக்கு உள்ள ஒரு பவர் சேவிங் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரியை இப்போ தூக்கி பார்க்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏதோ டேமேஜ் ஆனதான் ஃபால்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு போர்டு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு பேட்டரி, இவ்வளோ தான். இந்த 3 வச்சு தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. மற்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எவ்வளோ காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. 300 ரூபாய்க்கு 3 காம்பனண்ட் அவ்வளோதான். இந்த போர்டு தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு ஒரு மெயினான காம்பனண்ட்டு, மதர் போர்டுன்னே சொல்லலாம். இதில் தான் அந்த பேட்டரியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரும் ஒரு சிங்கிள் ஒயரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுக்கு நிறைய கொச்சன்னு ஒயர் எதுவுமே கொடுக்கல. பார்த்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த மதர் போர்டை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், உள்ளே ஏதாச்சும் புகஞ்சிருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஸோ அந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்ம 3 காம்பனண்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த 3 காம்பனண்ட்டை விட அந்த பிளாஸ்டிக் தான் பார்த்தீங்கன்னா மொக்கையாக கொடுத்துருக்காங்க. சரி ஒரு வேளை இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் நல்லா எடை போகும். அது மூலமாக நம்ம போட்ட காசாக கொஞ்சமாச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ அந்த போர்டை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த போர்டில் கனெக்ட் ஆகிற அந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் பேட்டரியோட அந்த கனெக்ஷனை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, சும்மா ஒரு ஸ்டெப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே தூக்கி ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிறது, சவுண்டு ஏற்றுறது, குறைக்கிறது, பாஸ் பண்ணுறது, அப்புறம் எஃப்எம் ரெடியாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே இந்த சிங்கிள் போர்டு தான் பண்ணுது. இதுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு போடுறது, அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏகப்பட்ட ஒரு 2-3 ஐசி இருக்குது. இந்த ஐசி எல்லாமே தான் இந்த ஸ்பீக்கரை பாட வைக்குது. நம்ம வந்து அந்த ப்ளூடூத் ஜாக்குன்னு சொல்லுவாங்க, ப்ளூடூத் மாடியூல் ஒன்று வச்சுருப்பாங்க, அது கூட இதுக்குள்ளே தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சின்ன பார்ட்டில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்க போல். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு பெரிய ரேடியா ஆம்ப்ளிஃபையர்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ சின்னதாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். பேட்ரி தான் ஒர்க் ஆகலை இதில். அதே போல் அந்த பேட்டரியிலேருந்து ஒரு 5 வோல்ட் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வோல்ட்டை நம்ம லேப்டாப்லேருந்து எடுத்து இது கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நான் கணிச்சது என்னென்னா பேட்டரி வந்து வெயிட் இல்லாமல் ரொம்ப லேஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேட்டரி போயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்.
ஸோ இப்போ அந்த பேட்டரியோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக அந்த 5 வோல்ட் கொடுக்கல அதை வந்து இங்கே கொடுத்து பார்ப்போம். எதுக்கு பேட்டரியோட வயரை கட் பண்ணிவிட்டு பேசாமல் அந்த எட்ஜில் கொடுத்து பார்ப்போம், அங்கேயும் கனெக்ஷன் கரெக்டாக தானே இருக்குது எப்படி சொல்லிட்டு போர்டோட இதில் கொடுத்து பார்த்தேன். ஆனால் அப்படி கொடுக்கும்போது இது ஆன் ஆகலை. ஏன்னா நம்மளால் சரியாக வைக்க முடியல, ஒரு மாதிரி ஆடிட்டே இருந்துச்சு. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பேட்டரியோட வயரையே கட் பண்ணி விட்டோம். பேட்டரி வயரை கட் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்லேருந்து நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கரெக்டாக பார்த்து அதை கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எது பவர் ஆன் பண்ணுற பட்டனு அப்படின்னே தெரியல. சரின்ட்டு ஏன்னா தானும் 4-5 பட்டனை அமுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இது ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இஸ் ரெடி டு பேர்னு சொல்லிச்சு பாருங்கள். அதை கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. Bluetooth is ready to connect. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. Bluetooth is ready to connect. ஒரு தடவை சொல்லுங்க. Bluetooth is ready to connect. அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்க. Bluetooth is ready to connect. Bluetooth mode. நான் இந்த மதர் போர்டில் ஸ்பீக்கர் கனெக்ஷனு அதுக்கப்புறம் பேட்டரி கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா 2 LED கொடுத்துருக்கான். அதுவும் கலராக எழுதிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இதை நம்ம லேப்டாப் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேப்டாப் ஆன் பண்ணோம். நம்ம லேப்டாப்பில் ப்ளூடூத்தில் சேர்த்து கொடுத்தா இந்த டிவைஸோட பேர் கட்டுது. அதுக்கப்புறம் அதை கொடுத்து பார்த்தேன், அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனும் ஆகிடுச்சு, கனெக்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பாட்டு மூவி ஏதாச்சும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு மூவியை போட்டு விட்டேன். ஹலோ, half a day ஆகும்னு சொன்னீங்க, இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னன்னு தெரியலங்க, அவன் இறங்கின உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனை உங்களுக்கு பிடிக்கலையா? புரியவே இல்லைங்கிறேன். பார்த்தீங்களே பல இரும்பு கடையில் ஓடாமல் கிடந்த ஸ்பீக்கரு இப்போ எப்படி செமையாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கழட்டி வெளியே வச்சுருக்கனால ஏதோ குழாயில் போட்ட மாதிரி ஓடிட்டுருக்கு. இதை கழட்டி நம்ம அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்குள்ளே வச்சோம்னா செமையாக சவுண்டு இருக்கும், பாஸெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டரியை தூக்கி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், வெயிட் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பேட்டரி தான் இஷ்யூவாக இருக்கும், அதனால தான் ஓடாமல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம கணிச்சது கரெக்டாக ஆயிடுச்சு. இதே போல் பேட்டரி பார்த்திங்கன்னா வெளியே ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கி போட்டால் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேறு 2-3 பேட்டரி கிடக்கு. அதை வச்சு நம்ம இதை சரி பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பட்டன் இல்லை. பட்டன் ஒர்க் ஆகுது, ஆனால் அதுக்கு மேலே ஒரு இது வச்சுருப்பாங்க அமுக்கிறதுக்கு, அது இல்லை. அதை நான் எங்கிட்டு போயிட்டு தேடன்னு தெரில. ஒரு வேளை எங்கேயாச்சும் கிடச்சின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அது அதோட விற்றோம்னா வெளியே நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ இதோடனா ரேட்டு கம்மியாக போகும், இல்லைன்னு எவனும் வாங்க மாட்டான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம மட்டும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பழைய இரும்பு கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கினா இந்த ஓடாமல் கிடந்த ஸ்பீக்கரில் பேட்டரி மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதையும் நம்ம சரி பண்ணி ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக மாட்டி நெட்டெல்லாம் போட்டு டைட்டாக மாட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சவுண்டோட பாடிச்சு. இதில் பாட்டு எதுவும் போட்டு காட்ட முடியல, ஏன்னா போட்டால் நம்ம சரிகமாப்பா வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துரும். ஸோ அதனால் போட முடியல. மற்றபடி சைடில் லைட்டிங் செட்டிங்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கர் வந்து சைனாம்போட ப்ராடக்ட் தான், 300 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்டு. அதனால் வெளியில் வந்து அவ்வளோ ப்ரைஸ்க்கெலாம் போகாது. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ உங்களை யாருக்காச்சும் இந்த ஸ்பீக்கர் தேவை அப்படின்னா கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள், இது அவைலபிளாக இருக்குது. வெளியே போகாத பட்சத்தில் நம்மளே வச்சுக்கலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.